இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. கரூரை தொடர்ந்து சென்னையிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் தொடர்புடைய இடங்களில் காலை முதலே அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது கரூரை தொடர்ந்து சென்னையிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம். கரூரை தொடர்ந்து தற்போது சென்னையிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னையில எந்தெந்த இடங்கள் எல்லாம் சோதனை நடைபெற்று வருது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்களில் கரூரில் 4 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக சென்னையில் கிட்டத்தட்ட 3 இடங்களுக்கு மேலாக சோதனை நடத்தப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவல் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டில் இருக்கக்கூடிய ரத்னம் தெரு என்கிற இடத்தில் மின்சார வாரியத்தின் மூத்த அதிகாரி காசி என்பவருடைய வீட்டில் தற்பொழுது சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது அவருக்கு சொந்தமான மற்றும் நெருக்கமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கெங்கு மெஸ் உரிமையாளர் சுப்பிரமணி என்பவருடைய வீடு, அதே போன்று சங்கர் ஆனந்த் என்பவருடைய வீடு உள்ளிட்ட 4 இடங்களில் கரூர் மாவட்டத்தில் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து சென்னையில் தற்போது 3 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மின்சார வாரியத்துடைய தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய காசி என்பவருடைய வீட்டில் அந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சோதனையானது இன்று மாலை வரை நடைபெறும் என முதற்கட்ட தகவல் தெரிய வந்திருக்கிறது. வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட பிறகு அடுத்தபடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொள்வது வழக்கம். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.